அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு. அற்புதமான பதிவுன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு மனிதன் எந்த இடத்தில் தவறு பண்ணுவான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம். ஜோதிடம் படித்தவங்களா இருந்தாலும் சரிதான், சோதிடம் படிக்காதவங்களா இருந்தாலும் சரிதான், ஓரளவு சின்ன பட்டறிவு ஜோதிடத்தில் இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்திலும், மனைவி ஜாதகத்திலும், குழந்தைகள் ஜாதகத்திலும் தன்னோட குழந்தை எந்த இடத்தில் தவறு செய்யும், தவறு செய்ய தூண்டுகின்ற கிரகம் எது அப்படிங்கிற ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க குழந்தைய என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். இந்த இடத்தில் தான் உனக்கு தவறு செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய நடைமுறையை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த இடத்துல என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நம்பர் 2 வேலை. நம்பர் 2ன்னா என்ன சொல்லலாம்னா, தவறுன்னா நேதிக்கு புறம்பான வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த கிரகம் யாரு தெரியுமா? சாட்சாத் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் தான். அவர்தான் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லலாம்னா, தன்னுடைய ஒவ்வொரு தான் எந்த இடத்தில் நிற்கிறாரோ அது என்ன காரகத்துவம் உடைய அமைப்போ அந்த இடத்தில் அவருக்கு டெய்லி என்ன சொன்னான்னா இந்த மாமூல் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாமூல் கொடுக்கறது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அவர் சும்மா இருப்பார். இல்லைன்னா நம்மளை தெருவில் இறக்கி விட்டு வேலையை பார்த்துருவார். இதுதான் ராகுவுடைய உண்மையான குணம். ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பிறரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். யாராவது ஒருத்தர் எனக்கு அடிமையாக இரு, இதில் சுவாதியாக இருந்தாலும் சரிதான், திருவாதிரையாக இருந்தாலும் சரிதான், அதற்கடுத்து என்ன சதயமாக இருந்தாலும் சரிதான். அதே சமயத்தில் ராகுவுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், அது பூசம், அதுக்கடுத்து விசாகம், அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா சதயம். இது பூரா மூன்றும் ராகுவுடைய தோஷம் உடையது. இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்க, விசாக நட்சத்திரத்துக்காரங்க, சதய நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. இது அவங்களுக்கு கிடைச்ச நன்மை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு ஒருத்தன் என்ன சொன்னான்னா அடிமையாக இருக்கணும். அது எந்த ரூபத்துல நீ அடிமையாக இருந்தாலும் சரிதான், அப்பதான் அவர்களுக்கு தூக்கம் வரும். இதே மாதிரி தான் இந்த 5 நட்சத்திரங்கள், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், விசாகம், இவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா, யாரோ ஒருவர் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. அப்ப இப்ப நம்ம பேச வந்தது ராகுவை பத்தி. ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் தவறு செய்ய தூண்டும். காரகத்துவ அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, லக்கணம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் அப்படின்னு. அப்ப ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா அது சுகஸ்தானம், கற்பு ஸ்தானம். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். காரணம் நட்பு. நட்புக்கு அவர் இழுப்பார். அது ஆண் நட்பா இருந்தாலும் சரிதான், பெண் நட்பாக இருந்தாலும் சரிதான். அந்த ஜாதகரை அவர் என்ன சொன்னா தவறு செய்ய தூண்டி அந்த என்ன சொன்னா ஒரு தனியாத இச்சை என்பதை கண்டிப்பா செஞ்சுட்டே இருப்பார். இது ராகுடைய காரகத்துவம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, உங்களுடைய எத்தனாம் இடத்தில் இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, அதுல இருக்கிற சாரத்தை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். சாரத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒன்லி கட்டம் தான்.
இப்படி இருந்தால் ஒவ்வொரு இடத்திலும் ராகு இருக்கின்ற லக்கணத்தில் ராகு இருக்கிறதா, ஒழுக்கம் தவறக்கூடும். ஒழுக்கம் தவறக்கூடும். சூழ்நிலைக்காக வந்தேன்னு சொன்னா, வேறு மாதிரியான வேலைகள் செய்து வந்தேன்னு சொன்னா ஜெயிலுக்கு போக வைத்து விடுவான். என்ன வச்சு ஜெயிலுக்கு போக வச்சிருவான். தப்பு பண்ணா தண்டனை உண்டு இல்லையா? அப்ப தண்டனை உண்டு அப்படிங்கும்போது தண்டனை இல்லாம என்ன பண்ண முடியுமா? ஜெயிலுக்கு போக வச்சிருவோம். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்திற்கு என்ன சொல்றான்னா துரோகம் பண்ண வச்சிருவோம். குடும்பத்திற்கு துரோகம். குடும்பத்திற்கு செலவு கொடுக்கறது கிடையாது. நான் வர அங்க என்ன நடக்கும்? செலவு கொடுக்கலைன்னா தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா அங்கே தன குடும்பஸ்தானத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். பொருளாதாரத்தில் என்ன சொல்றான்னா பொருளாதாரம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் என்ன சொல்ற ஒரு மறைமுக வருமானத்தை அவன் ஏற்படுத்துவதற்கு என்ன செய்வான்? லாட்டரி சீட்டு போய் சுரண்டிடுவான், சீட்டாட்டத்துக்கு போயிடுவான். அல்லது என்ன சொல்றான்னா இப்போ ஆன்லைன்ல என்னென்ன என்ன சொல்றான்னா உடனடியாக பணம் சேரக்கூடிய பிஸ்னஸ்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் என்ன சொல்றான்னா இந்த 2ஆம் இடத்துல வேலை செய்யும். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நல்லது செய்வான். நல்லது செய்வான். 3ஆம் இடத்திலாக எப்பயுமே நன்மை செய்யும். ஆனால் சகோதரனுக்கு சகோதரிக்கு துரோகம் பண்ணிடுவான். சகோதர சகோதரிகளுக்கு துரோகம் பண்ணிடுவான். அப்ப அவனுக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அது வெற்றி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 3ஆம் இடத்தில் ராகு வெற்றியை கொடுக்கும். ஆனால் என்ன செய்வான்னா ஏதாவது ஒரு விதத்தில் அது இளைய சகோதரம் புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி, தன்னுடைய புகழுக்காக இவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். தன்னுடைய புகழுக்காக இவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா புகழுக்காக எதை வேணாலும் செய்வான்னா என்ன வேணாலும் செய்வான். அவன் இருக்கிற இடம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இது சோதித்து பார்த்ததில் பரிசோதித்து பார்த்ததில் ராகு நின்ற இடம் என்ன சொல்றான்னா தவறு பண்ண தூண்டும். தவறு பண்ண வைத்து விட்டு என்ன சொல்றான்னா மறைந்து வாழக்கூடிய பாம்பு என்ன செய்யும்? போய் வெளியே வருமா 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 வருமான்னு பார்த்துட்டு அப்புறம் மகுடி வாசிச்சு ஊதி வெளியே கொண்டாந்து தான் கொல்லணும். அதான் 4ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது. கற்பு நெறி தகர வைத்து விடுவோம். கற்பு நெறி தவற வைத்து விடுவோம். அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே கற்பு என்பது 4ஆவது இடம் தான். அந்த 4ஆம் இடத்துல போய் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக கற்பு நெறி தவற வைத்து விடுவான். 5ஆம் இடத்தில் போய் இருந்தால் பூர்வ புண்ணியம் ஆசை இருக்கும், அளவுக்கு மீறி ஆசையா போயிடும். 5ஆம் இடம் ஏற்கனவே ஆசை. 5ஆம் இடம் என்பது ஆசை. அளவுக்கு அதிகமான ஆசையா போய் என்ன சொல்லலாம்னா பேராசை பெருநஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. ஆனால் எதிரியை முதுகுல கத்திய வச்சு குத்தி சோழியை முடிச்சிருவான். ஏன்னா முன்னால போய் குத்த மாட்டான். யாருக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் எதிரிக்கு ஆப்பு, இவன் வலிமையானவன். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறப்பு. ஆனால் என்ன செய்வான்? எதிரியை நேராக நின்று சண்டை போட மாட்டான். பின்னாடி கூடி என்ன சொன்னான்னா என்ன வேணாலும் செய்வான். ஏவு இறக்கம் என்பது இல்லாமல் என்ன செய்வான்? தலையில கல்ல போட்டு கொண்டு. அதனால 6ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றவனிடம் மோதக்கூடாது. 7ஆம் இடத்தில் ராகு. 7ஆம் இடத்தில் ராகுன்னா நட்பு, களத்திரம். 7ஆம் இடம் என்பது களத்திரம், நட்பு. இதுல என்ன சொன்னா தவறு செய்யாமல் இருக்கணும். தவறு செய்யாமல் இருக்கணும். இல்லைன்னா தவறு செய்ய வச்சிருவான். 7ஆம் இடம் சார்ந்த என்ன சொல்லலாம்னா நட்பு, அதற்கடுத்து பார்ட்னரு, துணைவி. இந்த விதத்தில் 8ஆம் இடத்தில் இப்போ 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் களவொழுக்கத்தை கண்டிப்பாக கொடுப்பான். 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கள ஒழுக்கத்தை கண்டிப்பாக. அவனுக்கு அந்த கள ஒழுக்கம் இல்லை என்று சொன்னான். களவொழுக்கம்னா என்ன சொல்றான்னா ஒரு தப்பான உறவை எந்த இடத்துலயாவது குறிச்சா அதுல அந்த சுகத்திலிருந்து இவனால மேல முடியாது.
இதெல்லாம் உண்மையா அப்படின்னா அது கர்மா, என் கர்மாவில் வந்து உண்மைதான். அதற்கு அடுத்து 9ஆம் இடத்தில் ராகு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கவே கூடாது. 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன சொன்னா, பக்தி மார்க்கத்தில் தவறு செய்வான், தந்தைக்கு துரோகம் பண்ண வைத்து விடுவான். பக்தி மார்க்கம் 9ஆம் இடம் என்பது பக்தி, ஆன்மீகம். அதுல போய் வந்து என்ன சொல்றான்னா, இந்த நெய் டப்பாவோட ஊழல், லட்டுல ஊழல், இந்த மாதிரி எல்லாம் இது வருது இல்லையா. இந்த திருச்செந்தூர் கோயில்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து டூப்ளிகேட் டிக்கெட் அடிச்சு விற்கிறது, இதெல்லாம் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவன் தான் அந்த தைரியமா செஞ்சுட்டு வந்தேன் சார். எதை பத்தியும் கவலைப்படாம இருப்போம். 9ஆம் இடத்தில் ராகு. 10ஆம் இடத்தில் ராகு பலவான். 10ஆம் இடத்தில் ராகு இருப்பது பலவான். ஆனால் 10ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து நேர்மையாக இல்லை என்று சொன்னால் உங்கள் பலமே பலவீனமாகி உங்களை சொல்லி முடிச்சிருவான். ஆனால் 10ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது, 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது, 10ஆம் இடத்தில் நல்லது ராகு இருப்பது, இன்னும் சொல்ல போனால் 11ஆம் இடத்திலும் ராகு இருப்பது நல்லதுதான். அப்ப 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நேர்மையான தொழில் பார்க்கின்றவரை வெற்றி, இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தை பொறுத்து என்ன சொல்லலாம் மாற்றத்தை வந்து கொடுத்து விடுவான். அதுல கவனமா இருக்கு. 11ஆம் இடத்தில் ராகு. 11ஆம் இடத்தில் ராகு என்பது காரிய வெற்றியில் வந்து என்ன சொல்ல ராகு இருப்பது நல்லதுதான். ஆனால் வந்து என்ன சொல்லலாம், மூத்த சகோதரம் ஒன்று என்று இருந்தால் அதற்கு துரோகம் பண்ணுகின்ற, அவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய தன்மைகளையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளையோ உருவாக்கி அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவான். 12ஆம் இடத்தில் ராகு. அவன் பெட்ரூம் எல்லாம் சூப்பரா வச்சிருப்பான், கட்டில் மெத்தை எல்லா வசதிகளும் வச்சிருப்பான். அங்க 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மை கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் ஏன் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா, இதன் மூலமாகத்தான் உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ராகு எந்த இடத்துல இருக்கிறதோ அதில் என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவமான தன்மையை வந்து நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா கொஞ்சம், ஏன்னா அந்த கிரகம் உங்களை வந்து என்ன சொன்னா சும்மா விடாது. நீங்க எவ்வளவு பெரிய கட்டிக்கார ராகு சரிதான், ராகு ஆக்டிவேஷன் ஆகிட்டார். நித்தமா ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய கிரகம். அந்த நித்தமா ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய கிரகத்தை போய் நான் என்னால ஜெயிச்சிருவேன்லாம் சொல்ல முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்று சொல்லக்கூடியது என்ன சொல்றான்னா, எவன் வந்து என்ன சொன்னா சண்டைக்காரனோ, சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது அவன்கிட்டே தான் விழுகணும். அப்ப நமக்கு எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அந்த கிழமையில் அந்த கிழமையில் ராகு காலத்தில், திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை ராகு காலம், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை, மாதத்தில் ஒரு நாள் போதும். மாதத்தில் ஒரு நாள் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த அந்த நாகராஜாவுக்கு நாகராணிக்கும் பால் அபிஷேகம் பண்ணணும். ஏன்னா பாலபிஷேகம் அப்படிங்கும்போது ஒரு 100 மில்லி பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு 2 சந்தன வில்ல போடணும். போட்டு நன்றாக கலக்கி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழு குழுன்னு அபிஷேகம் பண்ணுவது அதோடைய தாக்கத்தை குறைக்கும். ஆனால் அதோடைய காரகத்துவத்தை நீங்கள் யாராக இருந்தாலும் அழிக்க முடியாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்மளும் இந்த ஜோதிடத்துறைக்குள்ள ஒரு 27 வருஷம் 28வது ஆண்டுகள் பிறந்துருச்சு. 28வது ஆண்டு பிறந்துருச்சு. அப்ப 28வது ஆண்டு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் அனுபவம் எனக்கு எந்த இடத்துல எதுன்னு இருக்கு எனக்கு தெரியும் இல்லையா. அப்ப அது என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா. அதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றும் அந்த வேலையை நாம் செய்து கொண்டுதான் இருக்கும். காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல கண்ணியம் வேணும் இல்லையா. கண்ணியம் இல்லைன்னா என்ன பண்றது, கண்ணியம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அது அவப்பெயரை உண்டு பண்ணிடும். அப்ப அதை சாந்தப்படுத்துவதற்கு இந்த மாதிரி சர்ப்ப கிரகங்களை 2 சர்ப்பங்கள் இறைந்த கிரகத்திற்கு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 2 சந்தனமில்ல போட்டு நல்லா வந்து பாலில் கலக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அபிஷேகங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ அந்த கிழமை ராகு காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்தீர்கள் என்று சொன்னால் நல்லா இருக்கும். இதை விட வந்து ராகுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த இடத்தில் ராகு இருக்கிறதோ
அந்த கிழமையில் வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த ராகு காலத்தில் வாய் பேசாம இருந்துடும், ஊமையா இருந்துடும். அந்த 1.5 மணி நேரம் ஊமையாக இருக்கின்ற தன்மை நம்மை வந்து என்ன சொல்லலாம்னா அந்த ராகு பகவான் என்னதான் நமக்கு தேவையில்லாத உணர்வுகளையும் தன்மைகளையும் கொடுத்தாலும் நாம தப்பிச்சுக்கிடுறதுக்கு உண்டான வழியவும் அவர் சொல்லி கொடுத்துருவார். கிரகக்காரனை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கிரகக்காரனுடைய எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்திற்குண்டான கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் அந்த 1.5 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. அந்த 1.5 மணி நேரம் ஊமையா இருந்துடணும். மௌன விரதத்திற்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த மௌன விரதம் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் ஒரு முறை தமிழ் மாசத்தில் ஒரு முறை ஒரு தேய்விரை, நீங்க வளர்விரையில பிறந்திருந்தீங்கன்னாலும் சரிதான், தேய்விரையில பிறந்திருந்தீங்கன்னாலும் சரிதான், அந்த கிழமையில் என்ன கிழமையாக இருந்த அந்த ராகு காலத்தில் அந்த 2 சர்ப்பங்களுக்கு ஒரு செம்புல என்ன சொன்னாலும் பால் வச்சு அதில் 2 சந்தனவெல்லை போட்டு 2 மஞ்சப்பொடி ஸ்பூன் போட்டு நல்லா செம்பு நிறைய தண்ணி விட்டு கலக்கி அபிஷேகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால், இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பிணி பீடைகள், தவறு செய்யும் நோக்கங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, நாளையும் நடக்கும். உலகம் இருக்கின்ற வரைக்கும், இந்த உலகம் அழிகின்ற வரை, ஜோதிட சாஸ்திரம் இருக்கின்ற வரை, ராகு இருக்கின்ற இடத்தில் ஒரு பிரச்சனை மன ரீதியாக இருக்கும், உடல் ரீதியாக இருக்கும், பொருள் ரீதியாக இருக்கும், கற்பு ரீதியாக இருக்கும், களவாணி ரீதியாக இருக்கும். 12 கட்டத்துல எங்க இருக்குதோ அங்க ஒரு துர்ப்பிச்சா யோகம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன தப்பிப்பதற்குண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக என்ன சொன்ன உங்களை பாதிக்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழலாம் என்று கூறி, ராகு இருக்கின்ற இடம் தவறு செய்ய தூண்டும் என்பது உண்மையிலும் உண்மையே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.